இந்த காணொளிகள் தொடர்பில் உங்கள் மனதில் தோன்றிய எண்ணம் குறித்து நாம் புதிதாக கூற வேண்டியதில்லை. நாட்டில் நிலை கொண்டிருந்த யுத்தம் தொடர்பிலான எண்ணங்களே எமது மனங்களில் தோன்றியிருக்கும். கமாண்டோ படையினர் எதிரிகளின் முகாம் ஒன்றை அளிக்கும் அந்த காணொளிகளை நாம் கிழக்கு மாகாணத்திலேயே ஒளிப்பதிவு செய்தோம். ஏறாவூரிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டிருந்த எதிரிகளின் முகாம் ஒன்றை கமாண்டோ படையினர் தமது நடவடிக்கைகளின் ஊடாக அளித்தனர். எதிரிகளின் முகாம்களை அண்மித்து கமாண்டோ படையினர் நெருங்கிய சந்தர்ப்பத்தில் எதிரிகள் பதில் தாக்குதலை மேற்கொண்டனர். அந்த பதில் தாக்குதல்களை பொருட்படுத்தாது கமாண்டோ படையினர் எதிரிகளின் முகாம்களுக்குள் பிரவேசிக்கும் சந்தர்ப்பத்தில் கடற்படையினரின் படகுகளும் அந்த பகுதிகளை சூழ்ந்திருந்தன. அந்த சந்தர்ப்பத்தில் கடற்படைக்கு சொந்தமான 4 படகுகளும் எதிரிகளின் முகாம்களை அண்மித்த கடற்பரப்பிற்கு வருகை தந்திருந்தன. எதிரிகளின் முகாமிற்குள் மெதுவாக நுழைந்த கமாண்டோ படையினர் அங்கிருந்த அனைத்து எதிரிகளையும் இல்லாதொழித்தனர். கமாண்டோ படையினர் எதிரிகளின் முகாம்களிலிருந்து வெளியேறிய சந்தர்ப்பத்தில் இலங்கை விமானப்படையின் கஃபீர் மற்றும் F7 விமானங்கள் முகாமை நோக்கி விமான தாக்குதல்களை நடத்தின. முப்பது வருடங்களுக்கு மேலாக நாட்டில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் படையினருக்கும் எதிரான ஒரு யுத்தம் இடம்பெற்றது. இந்த யுத்தம் இடம்பெற்று தற்போது அமைதியான சூழ்நிலையும் சமாதானமும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கை படையினரின் ஆற்றலை வெளிப்படுத்தும் வகையிலும் தமது பலத்தை அதிகரித்துக் கொள்ளும் வகையிலும் முப்படையின் கூட்டு பயிற்சி நடைபெற்றது. இந்த பகுதியில் நடைபெற்ற கூட்டு பயிற்சியில் கடற்படையினர், இராணுவத்தினர், அதேபோன்ற விமான படையினரும் பங்கேற்றிருந்தனர். பிரேசில், சீனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மாலிதீவு மற்றும் நேபாளம் ஆகிய 6 நாடுகளின் ராணுவ அதிகாரிகள் இந்த தாக்குதலை பார்வையிடுவதற்கு வருகை தந்திருந்தனர். 23 நாட்கள் நடைபெற்ற 2014ஆம் ஆண்டின் முப்படை பயிற்சி நடவடிக்கையின் இறுதி அங்கமாக இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்விற்கு ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் தயா ரத்நாயக்க உள்ளிட்ட முப்படை அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர்.